வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜெய். நீங்கள் பார்த்துருக்கிறது தமிழ் Techybook. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க. ஆல்ரெடி விசிட் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். பரவாயில்ல, நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டியூட்டோரியலில் நம்ம சி ப்ரோக்ராமிங்கில் இருக்க கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சியில் மொத்தம் 4 டைப் ஆஃப் டிசிஷன் மேக்கிங் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் இஃப், அதுக்கப்புறம் இஃப் எல்ஸ், அதுக்கப்புறம் எல்ஸ் இஃப் லேடர், அதுக்கப்புறம் நெஸ்டட் இஃப். இந்த டாப்பிக்லாம் நம்ம ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இஃப் ஸ்டேட்மெண்ட், அதாவது சிம்பிள் இஃப். இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க பிளாக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஸ்கிப் ஆகிடும். அதாவது என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கண்டிஷன் ட்ரூவான மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸிக்யூஷன்ஸ் நடக்காது. இப்போ இந்த இடத்துல இஃப் கண்டிஷனோட ஃப்ளோ டயக்ராம் இருக்குங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷன், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இஃப் கோட் அப்படின்ற ஒரு பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இஃப் கோட் அப்படின்ற பிளாக் அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்கிப் ஆகிட்டு நெக்ஸ்ட் என்ன இருக்கோ சப்சிக்வெண்ட் லைன்லேருந்து அப்படியே ப்ரொசீட் ஆகி போயிட்டே இருக்குங்க. ஸோ இதுதான் இஃப் கண்டிஷனோட ஃப்ளோ டயக்ராம். இதுக்கு நம்ம சில எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம் வாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 20 less than 10 அப்படின்றதான் கண்டிஷன். ஆப்வியஸ்லி கண்டிஷன் ஃபால்ஸு. உடனே இங்கே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் இங்கே என்ன பண்ணணும்னா கண்டிஷன் செக் பண்ணணும். கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸான்னு பார்க்கணும். ஸோ கண்டிஷன் ஃபெயில் அப்படின்னோடனே அந்த இஃப் பிளாக் இருக்குல்ல, அந்த கோடு எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. அப்படி எக்ஸிக்யூட் ஆகாமல் அந்த ரைட் சைடில் க்ரீன் கலரில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த வழியாக ட்ராவல்ஸ் ஆகிட்டு டேரெக்டாக அந்த இஃப் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகாமல் அந்த ஏரியா ஸ்கிப் ஆகிட்டு நெக்ஸ்ட் இதுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இதே இதில் நம்ம கண்டிஷன் நான் மாற்றி கொடுக்குறேனே, இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5 less than 10 அப்படின்ற கண்டிஷன் கொடுக்குறேன். ஸோ கண்டிஷன் என்ன பண்ணும், கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூன்னோடனே என்ன ஆகும்னு பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அந்த ப்ராசஸ் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் இஃப் கோடுன்ற பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, டேரெக்டாக அந்த இஃப் கோடுன்ற பிளாக்குள்ளே என்ட்ரு ஆகும். அந்த கோடுக்குள்ளே நம்ம அந்த இஃப் கோடுன்ற பிளாக்ல நம்ம என்னென்னலாம் கோட்ஸ் வச்சுருக்கோமோ அந்த லைன்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அப்படியே நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா ஆஃப்டர் இஃப் வரும். இங்கே 2 கேஸ்லையுமே பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர் இஃப்ன்றது இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆனாலும் சரி ஃபால்ஸ் ஆனாலும் சரி அந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த இன்பிட்வீனில் இருக்க அந்த இஃப் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் ட்ரூவாக தான் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸாக தான் எக்ஸிக்யூட் ஆகாது. இதுதான் இஃப் கண்டிஷன். பேசிக்காக இதுலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராமில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு இஃப் கண்டிஷனுக்கு ஒன்றான ப்ரோக்ராம் எழுதி வச்சிருக்கேன். சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் தான், ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அசோஷியல் நம்ம ஸ்டார்ட் ஒரு ஹெடர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபைல் ஹெடர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபைல் ஹெடர் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் STDI ஓட வச்சு இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் நம்ம printf scanfலாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கனால ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் நம்ம யூஸ் பண்ணுறோம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு சேலரின்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் யூசர் இன்புட்டாக நான் வாங்கியிருக்கேன். லாஸ்ட் வீடியோலேயோ ஒருத்தர் டெலிகிராமில் பின் பண்ணி கேட்டிருந்தாரு, நீங்கள் ஏன் ஸ்கேனஃபில் வேல்யூ வாங்குறதுல டேரெக்டாக வேல்யூஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாமளாக ஃபீல்டில் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நாம் இந்த மாதிரி யூசர் இன்புட் இந்த மாதிரிலாம் எதுலேயும் வாங்குற மாதிரிலாம் நமக்கு எதுவுமே இருக்காது. டேரெக்டாக நம்ம அந்த வேல்யூவை கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை வேறு ஏதோ ஒரு சம்திங் வேறு ஏதோ ஒரு ப்ரோக்ராமில் நமக்கு இன்புட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த இன்புட்டில் தான் நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ தட் நம்ம நம்மளால் வேல்யூ யூசர்கிட்ட கெட் பண்ண மாதிரி எதுவும் இருக்காது. மேபி ஒரு சில இடத்துல நம்ம அதையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே ஸ்கேனஃபில் கொடுத்தாச்சு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா சேலரி செக் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த சேலரி 20,000 கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா 500 போனஸ். ஸோ எக்ஸ்ட்ரா 500 வேணும், ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான். லைக் இப்போ இங்கே என்ன பண்ணுவோம், இப்போ உங்களோட சேலரி 15,000 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சேலரி லெஸ் தென் 20,000. ஸோ 15,000 லெஸ் தென் 20,000 கண்டிஷன் ட்ரூ. ஸோ 15,000ஓட 15,500 அப்படின்னு ஆட் ஆகிடும். ஸோ இதே இது கண்டிஷன் ஃபெயில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 21,000 உங்களோட சேலரி அப்படின்னா இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகும். இந்த உள்ள அந்த இன்க்ரிமெண்ட் நடக்காது. ஜஸ்ட் 21,000 அப்படின்றது தான் கீழே போய் பிரிண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு சிம்பிள் இஃபோட ஓரளவுக்கு யூஸ் என்னன்றது புரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு கண்டிஷன் இருக்கும், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இதை பண்ணு, சப்போஸ் கண்டிஷன் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா இதை நீ பண்ணாமல் இக்னோர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறது தான் சிம்பிள் இஃபோட கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் நம்ம அசோஷியல் நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் F11 கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரன்னில் போயிட்டு நீங்கள் ரன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரன் ஆகிடும். ஸோ இப்போ கம்பைல் ஆகிட்டு அப்படியே ரன் ஆகிடுது.
ரன் ஆயிடுச்சு. இப்போ நான் யூசர் இன்புட்காக வெயிட் பண்ணியிருக்கு. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு 15,000 கொடுக்குறேன்னு வைங்களேன். ஸோ யுவர் சேலரி இஸ் 15,500. இங்கே உள்ள வந்து கண்டிஷன் ட்ரூ ஆகும், உள்ள வந்துட்டு 500 இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், அகெயின் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன கொடுக்குறேன், 21,000 கொடுக்குறேன். யுவர் சேலரி இஸ் 21,000. எவ்வளோ நம்மளோட சேலரியோ அதே சேலரி தான் இங்கேயும் திருப்பி பிரிண்ட் ஆகுது. இந்த 500 வந்து ஆட் ஆகல. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிங்கிள் கண்டிஷன் வந்து 2 ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுங்க. ஒன்று வந்து ட்ரூ, இன்னொன்று வந்து ஃபால்ஸ். இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு ஆப்ரேஷன்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணும். லைக் கீழே வந்து நான் சின்டெக்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த சின்டெக்ஸில் வந்து இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா, ட்ரூவோட கோட் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதே கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த எல்ஸ் பிளாக்ல இருக்க பார்த்தீங்களா கோட் பிளாக் வந்து ஃபார் ஃபால்ஸ், இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்க்கு உண்டான ஃப்ளோ டயக்ராம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தவொடனே மேலே இருக்க கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அதோட லெஃப்ட்டில் வந்துட்டு இஃப் கோடுன்னு இருக்க பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதோட ரைட் சைடில் போயிட்டு ஃபால்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ரெண்டுமே முடிஞ்சதுக்கப்புறம் கீழே இருக்க ஆஃப்டர் இஃப்ன்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து போயிடும். இப்போ நம்ம வந்துட்டு சில சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்கலாம். சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே 5 greater than 10 அப்படின்ற ஒன்று கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து 5 வந்து 10 விட பெருசா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ ஃபெயில் ஆகுது. அதனால் நம்ம இப்போ வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷன் செக் பண்ணோம். கண்டிஷன் செக்கில் வந்து ஃபெயில் ஆகிட்டு ரெட் கலர் மார்க் பண்ணியாச்சு. ஃபெயில் ஆனதுனால என்ன ஆகும்னா அதோட லெஃப்ட் சைடில் இருக்க இஃப் கோடுன்ற பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. டேரெக்டாக அதோட ரைட் சைடு போயிட்டு ரைட் சைடில் வந்து எல்ஸ் பார்ட்டில் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு நெக்ஸ்ட் கீழே வந்துடும் ஆஃப்டர் இஃப்ன்றது பார்த்தீங்களா. ஸோ அதுவுமே க்ரீனாக மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வரும். அதாவது லெஃப்ட் சைடில் போகாமல் ரைட் சைடில் வந்துட்டு அப்படியே இங்கே கீழே வந்துடும். ஓகே, ஸோ இதே இது வந்து நான் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு வேறு சில நம்பர்ஸ் கொடுத்து நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 20 greater than 10 அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷன் ட்ரூ. ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகும் போது நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும்னா கண்டிஷன் செக் பண்ணுவோம். கண்டிஷன் ட்ரூ அப்படின்னோடனே இதோட இஃப் கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டேட்மெண்ட்குள்ளே வரும். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உள்ளே வந்து பார்க்கும்போது ஸோ ஸ்டேட்மெண்ட் ட்ரூ உள்ளே வந்துட்டு இஃப் கோடு வந்து என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆஃப்டர் இஃப்ன்ற பிளாக்கில் வந்துடும். ஸோ இதை நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளில் வந்து பின்னாடி பார்க்கலாம். இப்போ வந்து இஃபெல்ஸ்க்கு உண்டான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தான் இங்கே இருக்குது. அஸ் யூஷுவல் நம்ம ஹெடர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 நம்பர் கொடுத்து 2 நம்பரில் எது பிக்கர் நம்பர் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அஸ் யூஷுவல் நம்ம வந்து இனிஷியலாக வந்து 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸ்கேனப்பில் வந்து அந்த 2 வேரியபிளும் நம்ம வாங்கிக்கிறோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா A greater than B அப்படின்றது தான் என்னோட கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷனில் பார்த்தோம் அப்படின்னா A greater than B கண்டிஷன் ட்ரூ ஆகுது அப்படின்னா A வந்து பிக்கர் நம்பர் அப்படின்ட்டு அந்த நம்பர் என்னவோ அது பிரிண்ட் ஆகிடும். சப்போஸ் கண்டிஷன் ஃபெயில் ஆகுது அப்படின்னா B இஸ் பிக்கர் நம்பர், B வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ எந்த ஒரு கேஸ்லையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா A B இது ரெண்டுமே வந்துட்டு பிக்கர் அப்படின்ற இந்த 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, A இஸ் பிக்கர் நம்பர், B இஸ் பிக்கர் நம்பர், இது ரெண்டுமே எக்ஸிக்யூஷன் நடக்கவே நடக்காது. ஓகேவா, ஒன்று A எக்ஸிக்யூட் ஆகும் இல்லை B எக்ஸிக்யூட் ஆகும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த 2 தான் இருக்கும். இதை தவிர வந்துட்டு மனுஷங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் உண்மை கொஞ்சம் பொய் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஒன்று ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இதை நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறோம். எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்பைல் பண்ணியாச்சு. ஸோ எந்த எரரும் இல்லை. இப்போ வந்து 2 வேல்யூ வாங்குது. ஸோ வேல்யூ வந்து இன்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்துட்டு 14 கொடுக்குறேன். நீங்கள் வந்து என்ன ஆகுது, கண்டிஷன் வந்து செக் பண்ணோம். ஃபர்ஸ்ட் அஸ் யூஷுவல் A greater than B அப்படின்ற கண்டிஷன் வந்து செக் பண்ணோம். கண்டிஷன் இந்த இடத்துல ஃபெயில் ஆகிடுது. ஸோ 10 தான் ஏயோட வேல்யூ, 10 greater than 14 அப்படின்ற கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகும். நமக்கு எல்ஸ் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து 14 10 கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டு A பிக்கர் நம்பர் அப்படின்ற வந்துட்டு ஏயோட வேல்யூ இங்கே வந்துருக்கு வந்து 14ன்றது. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு எல்ஸ் இஃப் லேடர் இல்லைனா இஃப் எல்ஸ் லேடர்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு ஸோ கண்டிஷன் வந்து n நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸ் இருக்கும். எந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும் அந்த கண்டிஷன் வரைக்கும் வந்துட்டு நம்ம வந்து ரிப்பீட்டடாக செக் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா, ஸோ இப்போ எந்த கண்டிஷனுமே மேட்ச் ஆகலாம் அப்படின்னா நம்ம கடைசியாக இருக்க ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதோட சின்டெக்ஸ் நான் இங்கே கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இஃப் கண்டிஷன் 1 ட்ரூ ஆச்சு அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸிக்யூட் ஆகிட்டு இஃப் கண்டிஷனை விட்டு வெளியே வந்துடும்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிஷன் ஃபெயில் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் எல்சிஃப்ல இருக்கு பார்த்தீங்களா, கண்டிஷன் 2 செக் பண்ணும், அப்படியே கண்டிஷன் 3, கண்டிஷன் 4, கண்டிஷன் 5, அப்படியே n நம்பர் ஆஃப் கண்டிஷன் வரைக்கும் செக் பண்ணும். எல்லா கண்டிஷனும் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா கடைசியாக இருக்க எல்ஸ் பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது எக்ஸிக்யூட் ஆகிட்டு இந்த எந்த கண்டிஷனுமே மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேங்களா. ஸோ இதோட ஃப்ளோ டயக்ராம் நம்ம பார்ப்போம். இப்போ இதுதான் எல்சிஃப் லேடரோட ஃப்ளோ டயக்ராம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பார்க்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 1 செக் பண்ணும். கண்டிஷன் 1 ட்ரூ ஆச்சு அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டேட்மெண்ட் 1ன்றது வந்து அதோட பிளாக், அந்த பிளாக்ல என்னென்ன நம்ம கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்துட்டு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் ஸ்டேட் இருக்குல்ல அந்த இதுக்கு வந்துடும். சப்போஸ் கண்டிஷன் 1 ஃபெயில் ஆகுது அப்படின்னா கண்டிஷன் 2 போகும். கண்டிஷன் 2 வந்து ட்ரூ ஆச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸிக்யூட் ஆகும். அதுவும் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் கண்டிஷன் 3, கண்டிஷன் 4, கண்டிஷன் 5 அப்படின்ட்டு n நம்பர் ஆஃப் கண்டிஷன் வரைக்கும் வந்துட்டு உள்ள வந்துடும். ஸோ nth கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் n எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் nth கண்டிஷனும் ஃபெயில் ஆகுது பட்சத்தில் என்ன ஆகும்னு பார்த்தோன்னா டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது எல்ஸ் பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, கடைசியாக இருக்க எல்ஸ் பார்ட் மேலே சொன்ன எந்த கண்டிஷனும் சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கடையை சாத்திட்டு அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துட்டு அப்படியே போயிடும். ஓகேங்களா. ஸோ இதையும் நம்ம ப்ரோக்ராமில் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்சிஃப் லேடருக்கு உண்டான எக்ஸாம்பிள் தான் இருந்திருக்கா. 3 நம்பரில் பிக்கஸ்ட் நம்பர் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா. 3 நம்பர் வந்துட்டு யூசர்ட் வந்து நம்ம இன்புட் வாங்கியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிஷன் வந்து 2 கண்டிஷனாக ஒரே இடத்துல செக் பண்ணலாம், a greater than b and a greater than c. ஸோ இப்போ என்ன ஆகும்னா a வந்து b யோடவும் பெருசாக இருக்கணும், அதே இடத்துல a வந்து c யோடவும் பெருசாக இருக்கணும். அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், a தான் பெரிய நம்பர். ஓகேவா. ஸோ அப்படின்னும் போது 2 கண்டிஷனுமே இங்கே, அதாவது இந்த சிங்கிள் இஃப்ல அண்ட் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் பார்த்தீங்களா ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம் தெரியுமா, அதில் யூஸ் பண்ணுற அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். a greater than b, a greater than c ரெண்டுமே ட்ரூ ஆச்சு அப்படின்னா a வந்து பிக்கஸ்ட் நம்பர் அப்படின்னு நமக்கு வந்து கீழே வந்து பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா. சப்போஸ் இதில் ரெண்டில் ஏதோ ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆகுது அப்படின்னா ஸோ நமக்கு வந்து நெக்ஸ்ட் கண்டிஷன் போய்டும், எல்சிஃப்குள்ளே வந்துடும். ஸோ இந்த எல்சிஃப்ல வந்து என்ன செக் பண்ணுவோம் அப்படின்னா b greater than c. ஸோ b வந்து c விட பெருசு அப்படின்றத செக் பண்ணால் மட்டும் போதும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம வந்து திருப்பி a யோட செக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. b வந்து c யோட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா b தான் பெரிய நம்பர். சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுது அப்படின்னா c தான் நமக்கு இருக்கிறதுலே பெரிய நம்பர். ஓகேங்களா. ஸோ இதுதான் சிம்பிளான நம்ம வந்துட்டு எல்சிஃப் லேடரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. அதே மாதிரி வேறு சில டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட அங்கே வந்து என்னோட பர்சனல் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் வந்து அதை டேரெக்டாகவே நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த ப்ரோக்ராமை இப்போ நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ரன் பண்ணி பார்க்கறதுக்கு வந்துட்டு கண்ட்ரோல் F11 இல்லைனா வந்துட்டு நீங்கள் ரன்னில் போயிட்டு நீங்கள் ரன் கொடுத்தீங்க அப்படின்னாலே ரன் ஆகிடும். இங்கே நான் வந்து மூணு நம்பர் நான் என்ட்ரு பண்ணேன். 10, 29, 23 3 நம்பர் ரேண்டமாக கொடுத்துட்டேன். ஓகேவா. ஸோ இங்கே வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் நம்பர் வந்து 29 தான். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு 10 நம்பர் கொடுத்தா கூட மாற்றி நீங்கள் கண்டிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா 10 நம்பருக்கு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஒரு டாஸ்க்காக பண்ணி பாருங்களேன். ஸோ இப்போ வந்து 6 நம்பர் கொடுத்தா 6 நம்பரில் பெரிய நம்பர் என்னன்றதை கண்டுபிடிங்களேன். ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து ப்ரோக்ராம் ஷேர் பண்ணாலும் சரி, இல்லை டெலிகிராமில் ஷேர் பண்ணாலும் சரி, நான் பார்த்து நான் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா. நெஸ்டட் இஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ள இன்னொரு இஃப் கண்டிஷன் உள்ள வந்து பார்த்தோம்னா ஒரு இஃப் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா போயிட்டே இருக்கும். ஸோ இதில் எந்த கண்டிஷனோட இஃப் ஃபெயில் ஆகுதோ அதுக்கு கரஸ்பாண்டிங் ஸ்ட்ரைட்டாக இருக்க எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட சின்டெக்ஸ் இங்கே இருக்குது. ஸோ சின்டெக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஃப் கண்டிஷன் 1 இருக்குது, ஸோ கண்டிஷன் 1 வந்து ட்ரூ ஆச்சு அப்படின்னா கண்டிஷன் 2 எக்ஸிக்யூட் ஆகும். 2 ட்ரூனா 3, 4, 5, 6, 7 அப்படிங்க என்ன கண்டிஷன் வரைக்கும் உள்ளே போயிட்டுருக்கும். இன்கேஸ் ஏதோ ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆகுது அப்படின்னா அதுக்கு டேரெக்டாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்க எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நான் 2 கண்டிஷன் தான் கொடுத்துருக்கேன். ஸோ 2 கண்டிஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2வது கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்க எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபர்ஸ்ட் கண்டிஷனே ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்க எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த எல்ஸ் பார்ட்டுக்குள்ளேயும் வந்து பார்த்தோம்னா நம்ம சில ஃபெயில் கேசஸ்லாம் வச்சுருப்போம். அதுலேயும் உள்ள வந்து இஃப் எல்ஸ் கண்டிஷன்ஸ் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதுதாங்க நெஸ்டட் இஃபோட ஃப்ளோ டயக்ராம். இந்த ஃப்ளோ டயக்ராமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் 1 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கண்டிஷன் 1 சப்போஸ் இப்போ கண்டிஷன் 1 ட்ரூ ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு ரைட் சைடில் போகும், கண்டிஷன் 2 செக் பண்ணும். கண்டிஷன் 2 ட்ரூ அப்படின்னா அது உள்ளே போயிட்டு அதோட ஆக்டிவிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா. இங்கே நான் 2 லெவல் ஆஃப் கண்டிஷன் செக் தான் வச்சுருக்கேன். இது வந்து n நம்பர் ஆஃப் கண்டிஷன் செக்குக்கு போகலாம். ஸோ கண்டிஷன் 2 ட்ரூ ஆச்சுன்னா ஆக்டிவிட்டி 1 எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் கண்டிஷன் 2 ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா ஆக்டிவிட்டி 2க்கு போகும்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஃபஸ்ட் கண்டிஷனே ஃபெயில் ஆகுது அப்படின்னா கண்டிஷன் 3க்கு போகும். அதாவது எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே வருது. எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நம்ம ஒரு கண்டிஷன் வச்சுருக்கோம். கண்டிஷன் 3 இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். செக் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா அது ட்ரூ ஆச்சுன்னா ஆக்டிவிட்டி 3 போகுது, அது ஃபால்ஸ் ஆச்சுன்னா ஆக்டிவிட்டி 4 போகுது. அதாவது ஒரு இஃப்குள்ள மல்டிபிள் ஆஃப் இஃப் அதாவது நெஸ்டிங் ஆஃப் இஃப் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதை தான் நெஸ்டட் இஃப்னு சொல்லுவாங்க. இதை நம்ம வந்துட்டு ஒரு தெளிவான எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லெட்ஸ் கெட் இன் டு த கோட். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அகெயின் ஷேப்பில் ஒரு ஆகுனா பிகாஸ் நம்பர் 3 நம்பரில் பெரிய நம்பர் என்னன்றது நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். வாங்க நம்ம போய் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ போன ப்ரோக்ராம் மாதிரியே தான் நம்ம இங்கே வந்து 3 நம்பர் வந்து யூஸர்கிட்ட வாங்கியிருக்கோம். இது ஜஸ்ட் இந்த இஃப் பிளாக் மட்டும்தான் கொஞ்சம் டிஃபர் ஆகும். நீங்கள் கண்டிஷன்ஸ் நல்லா கவனித்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா A greater than B அப்படின்ற கண்டிஷன் எழுதியிருக்கேன். சப்போஸ் ஃபஸ்ட் எடுத்தோடனே A greater than Bன்னு கண்டிஷன் ட்ரூ ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? ஸோ இந்த எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே வராது, டேரெக்டாக வந்து இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே போயிடும். இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே போனோடனே என்ன பண்ணணும்னா அகெயின் இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணுது. A greater than B C A greater than C இந்த கண்டிஷனும் ட்ரூ ஆச்சு அப்படின்னா நம்ம ஆப்வியஸ்லி வந்து பார்த்தோம்னா A தான் பிக்கர் நம்பர், A வந்து பிக்கஸ்ட் நம்பர் அப்படின்னு போட்டு நம்ம எழுதிடுறோம். சப்போஸ் இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகுது, A விட C பெருசா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து டேரக்டா இங்க வந்து C இஸ் பிக்கஸ்ட் நம்பர்னு எழுதிடும். ஏன் இதை நம்ம வந்து A யோட கம்பேர் பண்ணல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா A விட B விட A பெருசு அப்படின்னும் போது வந்து நம்ம C கொண்டு போய் B யோட செக் பண்ணுற அவசியமே கிடையாது. டேரக்டா நம்ம C வந்து பிக்கஸ்ட் நம்பர் அப்படின்னு எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா A வந்து B யோட சின்ன நம்பரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். இங்கே ஃபெயில் ஆனதுனால என்ன ஆகும்? இங்கே கீழே இருக்க எல்ஸ் பார்ட்டுக்குள்ள வரும். இந்த எல்ஸ் பார்ட்ல வந்துட்டு நமக்கு வந்துட்டு முன்னாடியே ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு A வந்து B யோட சின்ன நம்பர் அப்படின்ட்டு நம்ம A நெக்லெக்ட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்க B and C கம்பேர் பண்ணிட்டு எது பெரிய நம்பர் எழுதிக்கலாம். B greater than C அப்படின்ற கண்டிஷன் செக் பண்றோம். சப்போஸ் இப்போ B வந்து C யோட பெரிய நம்பரா இருந்துச்சுன்னா பிகஸ்ட் நம்பர் வந்து B வந்து இங்க நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிடும். இல்ல அப்படின்னா இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுது அப்படின்னா C பெரிய நம்பரா இருந்தா C இங்க வந்து பிரிண்ட் ஆயிடும். ஓகேங்களா? இதுதான் நெஸ்டட் இஃப் உண்டான ப்ரோக்ராம். ஸோ ஹோப் நம்ம வந்துட்டு இஃப் எல்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு எல்ஸ் இஃப் லேட்டர் அப்புறம் நெஸ்டட் இஃப் இது எல்லாத்துக்கும் உண்டான டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. அதோட நான் என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோலாம் நான் அதில் போட்டேன் அப்படின்னா ஒரு லிங்க் ஷேர் பண்ணிடுவேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு கூட இங்கே வந்துக்கலாம். அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலுமே எனக்கு டெலிகிராமில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். டெலிகிராமில் நான் வந்து என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ஒரு மெசேஜ்னாலும் அனுப்பி நீங்கள் எந்த ஒரு டவுட்ஸ்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ.